ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோட டெலிவரி ஸ்டோரி வீடியோ வந்து பார்க்க போகிறோம். எனக்கு வந்து நார்மல் டெலிவரியா, சி செக்ஷனா, ஹாஸ்பிட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததா, பேபி பிறந்ததுக்கப்புறம் எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, அதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். 5 இயர்ஸ் கழித்து எனக்கு பேபி வந்து இருந்தாங்க. அதனால் ரொம்ப பயம். அதனால் எக்ஸசைஸோ வாக்கிங்கோ நான் எதுவுமே போகலை. ஃபுல்லாக நான் பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். டாக்டர் வந்து அட்வைஸ் பண்ணல பெட் ரெஸ்ட்டில் இருக்க சொல்லி. பட் நான் பயந்துட்டு பெட் ரெஸ்ட்லேயே தான் ஃபுல்லாகவே இருந்தேன். பேபி பிறக்கிற வரைக்குமே நான் எந்த ஒரு எஃபர்ட்டும் போடவும் கிடையாது. அதாவது எக்ஸசைஸோ வாக்கிங்கோ நான் எதுவுமே பண்ணலை. ப்ரெக்னன்சி டைமில் 5th மந்தில் அனாமலி ஸ்கேன் எடுக்கும்போது பனிக்குட நீர் வந்து கம்மியாயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ரொம்ப பயந்துட்டேன். அதுக்குண்டானது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிவிட்டு 9th மந்த் க்ரோத் ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பனிக்குட நீர் பார்த்திங்கன்னா 13 சென்டிமீட்டர் இருந்தது. அனாமலி ஸ்கேன் 5th மந்த் எண்டில் எடுத்ததுக்கப்புறம் நான் பார்த்திங்கன்னா 10 நாளுக்கு ஒருக்கா ஹாஸ்பிட்டலில் வந்து பேபி பிறக்கிற வரைக்கும் போயிட்டே தான் இருந்தேன் பனிக்குட நீரை செக் பண்ணுறதுக்காக. கடைசியாக பார்த்திங்கன்னா 9th மந்த் க்ரோத் ஸ்கேனில் பனிக்குட நீர் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எனக்கு 38 வாரம் 5 நாள் அப்படிங்கும்போது பனிக்குட நீர் வந்து பிரேக் ஆயிடுச்சு. அதனால் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. எமர்ஜென்சி சி செக்ஷன் வந்து பண்ணாங்க. பேபியோட வெயிட் பார்த்திங்கன்னா 3,400 வந்து இருந்தாங்க. பேபி பிறந்து 2வது நாளே பார்த்திங்கன்னா நடக்க வச்சுட்டாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லாக தான் இருந்தது. 1 மந்த் ஆச்சு அந்த பெயின்லேருந்து நான் வந்து வெளியில் வரத்துக்கே. சி செக்ஷன் பண்ணதுனால ரொம்ப ஸ்டிச் போட்ட பெயின்ஸ் இது எல்லாமே அதிகமாக இருந்தது. ஹாஸ்பிட்டல்லே பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போட்டாங்க. மற்ற தடுப்பூசி எல்லாமே நான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் தான் எல்லாமே போட்டேன். டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் ஹாஸ்பிட்டல் காஸ்ட்டு மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா, ஹாஸ்பிட்டலில் மட்டும் 55,000 ரூபா வந்து எனக்கு வந்து செலவாச்சு. அதாவது 2023 வந்து அந்த அளவுக்கு அமௌண்ட் ஆச்சு. இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1 மந்த் ஆயிடுச்சு மற்ற பெயின் எல்லாமே சரியாகிறதுக்கு. இப்போவுமே அப்பப்போ பார்த்திங்கன்னா அந்த முதுகில் ஊசி போட்ட இடம் வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது. குழந்த பிறந்து ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வயிறு வலிக்கிறதும் வெள்ளை அதிகமாக படுறதுமாவே இருந்தது. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது அந்த யூரின் டியூப் வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்து கொஞ்சம் வேகமாக இழுத்ததுனால என்னமோ உள்ளே வந்து புண்ணாக இருந்தது கர்ப்பப்பை வாயில். அதுக்கு வந்து டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு சரியாகலை. மறுபடியும் 2வது டைம் போயிட்டு மறுபடியும் வேறு டேப்லெட் கொடுத்தாங்க. ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு ஃபுல்லாக எனக்கு சரியாகி வரத்துக்கு. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரிக்கு அப்புறம் வெள்ளைப்படுறதோ வயிறு வலி இருந்ததோ டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போயிருங்க. இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிருக்கும். நிறையா வந்து தண்ணி குடித்தேன். இந்த மாதிரி தான் பண்ணி தான் வந்து டேப்லெட் போட்டு தான் வந்து அந்த இன்ஃபெக்ஷனை வந்து ஃபுல்லாக க்யூர் பண்ணேன். 3 மந்த்ஸ் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சு அந்த க்யூர் ஆகிறதுக்கே. இவ்வளோதாங்க என்னோட டெலிவரி ஸ்டோரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.